இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கிழங்கு செடி வந்து மரவள்ளி கிழங்கு செடி. இது வந்து பல பகுதியில பல பேர் வச்சு சொல்லுவாங்க. குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்குன்னு பல பேர் இருக்கு. இது பொங்கல் சமயத்தில இந்த நண்பர்கிட்ட இருந்து நான் அந்த குச்சிய வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருந்தேன். ஒரு 4 செடிகள் மட்டும் நடவு பண்ணியிருந்தேன். இதனுடைய வளர்ச்சி நீங்க பார்க்கும்போதே தெரியும். நல்லாவே வளர்ச்சி வந்திருக்கு. இதனுடைய வளர்ச்சிய போலவே கிழங்கும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, கிழங்கு எடுத்து பார்த்துருவோம். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பொதுவா 2 நிறத்தில இருக்கும். வெண்மை நிறம், ரோஸ் நிறம். நம்மக்கிட்ட 2 நிறமுமே இருக்கு. இப்போதைக்கு நம்ம எடுக்க போறது ரோஸ் நிறம் தான். இந்த ரோஸ் நிறம் வந்து சுவை நல்லாயிருக்குன்னு பொதுவா எல்லாருக்கும் தெரியும். எல்லா செடியிலுமே கிழங்கு மேல் பகுதியில நெறைய வந்திருக்கு. இத நம்ம முழுசா எடுத்து பார்த்துருவோம். எவ்வளோ கிழங்கு தான் வந்திருக்குன்றத. இது எடுத்த 4 செடிகள்ல வந்து ஒரு செடி நல்ல திரட்சியான கிழங்கு வச்சிருக்கு. மத்த செடிகள் வந்து 1, 2 அந்த மாரி தான் கிழங்கு வந்திருக்கு. பட் வச்சதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. சந்தோஷம். இது போன்ற வீடியோக்கள பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.